அனுஷா அடுத்த வீடியோ எப்போ பண்ணுவேன்? அனுஷா வீடியோ எப்போ பண்ணுவேன்? அனுஷா யூடியூப்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? நீ எல்லாம் முதல்ல வந்து என்கிட்ட கேட்கறதே தப்பு. அப்படிலாம் இல்லை, சும்மா சொன்னேன். ஹாய் ஆல், வணக்கம். யூடியூப் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எஸ் ஐ நோ. ஆனாலும் நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன். பட் இன்கன்சிஸ்டன்ட் தான், அது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஓகே, இவ்வளோ நாள் கழித்து நானே என் மைண்டை வந்து ஒரு கோட்பாடுக்கு கொண்டு வந்து ஓகே அனுஷா நம்ம கண்டிப்பாக வீடியோ பண்ணியே ஆகணும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் தளத்தில் வந்து விச் பார்ட் ஆஃப் அ சாங் யூ வாண்ட் யுவர் லைஃப் டு பி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இது போட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய மக்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் அதை தான் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ரேண்டம் கான்வர்சேஷன் தான், இட் இஸ் நாட் வெரி கான்ட்ரவர்சி. அப்படி இப்படிலாம் நான் போக போகிறது கிடையாது. ஏன்னா வருஷம் முடிய போகுது. ஸோ எல்லோரும் ஒரு சந்தோஷமான, என்னதான் நம்மளை 2024 வச்சு செஞ்சுருந்தாலும் நம்ம வந்து ஓகே சந்தோஷமாக நல்ல ஒரு பாசிட்டிவ் இதோட நம்ம 2025 அணுக போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு என்ன பாட்டு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். சரியா? அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னு வைங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. நான் பாட மாட்டேன். நான் பேசினாலே நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. இதில் நான் வந்து பாடினேன்னா கண்டிஷன் என்ன வேர்ஸ் ஆகும். அண்ட் எனக்கு உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால தான் முதல் பாடல் வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகே ஆனதே, அந்த ஸ்டான்ஸாக ஃபுல்லாக வெயிட்டிங். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த பாட்டு ஆக்சுவலி ஒரு நல்ல பாட்டு. அப்படியே நம்ம ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும், ஒரு மாதிரி சாந்தமாக, ஒரு மாதிரி ஜாலியாக. அடுத்த பாட்டு அதே படத்துல இருந்து தான், எதிர்நீச்சல் அடி. சூப்பர் பாட்டு. அப்படியே மோட்டிவேஷனில் அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே போய் அப்படியே புல்லரிச்சு அந்த மாதிரி சூப்பரான பாட்டு. அதுவும் ஐ டோன்ட் கேர் எட் ஷீரன். இது ஒரு மாதிரி அப்படியே அனுஷா ஷட் அப், ஆல் த பேட் திங்ஸ் டிஸப்பியர் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று வரும். சூப்பராக இருக்கும். அப்படியே சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஒரு சூப்பர் பாடல், பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிற்குதே நிற்குதே. நம்ம ஒரு மாதிரி சேடாக அப்படியே ரொம்ப ஐயோ என்னடா வாழ்க்கை இது அந்த மாதிரி டைத்துலலாம் வந்து இந்த பாட்டெலாம் கேட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எங்கிருந்தும் ஒரு ஹோப் ஒன்று கிடைக்கும். அது நம்ம இப்போ அந்த பாட்டு கேட்டோன்னா நம்ம லைஃப் அப்படியே வந்து மாறி ஆஹா ஓஹோ அப்படிலாம் இருக்கும்ல நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு அப்படி இருக்காது. பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக டேவே அந்த மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போது ஒரு சின்ன ஒரு ஒரு 1% அந்த ஹோப் வந்து அது அந்த பாடல் நம்ம கேட்குறப்போ நம்மளுக்கு அது கிடைக்கும். நினச்சி பாருங்களேன், இப்போ சாங்ஸ் எல்லாம் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அப்படியே முதல்லலாம் எப்படி இருந்துச்சுன்னா, சின்ன வயசுலலாம் ஆனால் சன் மியூசிக் சேனல் வந்தாலும் அந்த பாட்டு சேனல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்டா பாட்டெலாம் கேட்க அந்த மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வந்து என்ன நடந்தாலும் பாட்டு தான். பாடல் சேனல் மற்ற சேனல் அந்த மாதிரி தான் இருக்கு. கில்லி சாங்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அர்ஜுன் அருவில்லு அந்த பாட்டு தான் சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சாங். அப்படியே மீம்லாம் கூட வருமே, கார் ஓட்டுறப்போ இந்த பாட்டு கேட்டோம்னா அப்படியே வேற மாதிரி இருக்கும். இஃப் ஐம் தனலக்ஷ்மி ஐ வாண்ட் முத்துப்பாண்டி, வீரண்டி, சூரிய வம்சம், தேவயானி மட்டும் வரட்டுங்க, அப்புறம் பாருங்க கம்பேக் ஏரா தான் எல்லாமே. எல்லாரும் போய் அந்த பாட்டு இப்போ நீங்கள் கேட்டு சூப்பராக இருக்கும். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே சூப்பராக கட்டியிருப்பாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு மலரிய மௌனமா நான் பிள்ளை நீ மலையாளியா? ஐயோ எனக்கு இது என்ன பாட்டுலே தெரியல. நான் பிள்ளைன்னு நான் கூட வந்துட்டு இது காதலும் கடந்து போகும், காதலும் கடந்து போகுமா, காத்து வாக்கில் 2 காதல், அதில் நான் பிள்ளை நீ மலலை அந்த பாட்டும் நினச்சிட்டேன். பட் எனக்கு தெரியல, தப்பாக சொல்லியிருந்தா சாரி, எனக்கு தெரியல. நீங்களே ஒரு லவ் சாங் தான். என்ன ரிஸ்டா? ஓகே பட் தேங்க்யூ. ஆனால் நான் வந்துட்டு நானே கொஞ்சம் ஒரு கோளாறு தான் வந்துட்டாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னடா இன்னும் வந்து இந்த பாடல் வந்து யாரும் சொல்லாமல் இருக்காங்க. லியோதாஸ் வந்துட்டாரு.
ஐ ஹோப் வெளியே நிறைய லியோதாஸ்லாம் இருப்பீங்க. ஸோ தத்துராவெல்லாம் அழிச்சு நல்ல நல்ல சொசைட்டியை நல்லா தான் பில்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் தோணலையே, பரவாயில்ல, சில் கண்டிப்பாக ஒரு டைம் உங்களுக்கு தோணும். அப்போ நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக. வீடியோ பண்ணுற ஆர்வத்தில் சில நல்ல ஆன்சர்ஸ் எல்லாம் நான் பார்க்க மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. இப்போ லாஸ்ட், ஸோ எனக்கு பிடித்த லைக் ஐ வாண்ட் மை லைஃப் டு பி சவுண்டட் அஸ் தட் பாட்டு அப்படின்னா நான் வந்து இந்த படம் தங்கமகன் படம் இருக்குல்ல, அதில் வந்து அதில் ஒரு நடுவில் ஒரு ஒரு பாட்டு இல்லாமல் அந்த ஒரு இது வரும், செம்ம ஃபீலாக இருக்கும் எனக்கு. அப்படியே நம்ம அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு செம்ம ஃபீல், சூப்பராக இருக்கும் எனக்கு, அது ரொம்ப பிடிக்கும். இதுதான் இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ என்று நான் நினைக்கிறேன். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இந்த ஜோக் நான் இப்போ போடக்கூடாது தான், பட் ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப். அடுத்த வருஷம் தான் இனிமேல் நான் உங்களை பார்க்க போகிறேன். ஸோ யா, அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அனுஷா ஃபியூசி. பாய்.